நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாத்திரை கொடுங்க. நான் கஞ்சிக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மா கிருஷ்ணா, எழுந்திருமா. ஜுரம் விடவே மாட்டேங்குது. இந்த மாத்திரையை சாப்பிடு. எனக்கு வேண்டாம் பாட்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னோட அம்மாவை நான் பார்த்தாலே போதும். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களாமா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. மாத்திரை சாப்பிடலன்னா காய்ச்சல் அதிகமாயிடும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. ஏற்கனவே நான் கஷ்டத்துல இருக்கேன். நீயும் இப்படி செஞ்சேன்னா நான் மனசொடைஞ்சு போயிடுவேன். எழுந்துரு. நான் எல்லாருக்குமே ஒரு பாரமா இருக்கல பாட்டி. கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா இது? அழாத கிருஷ்ணா, சொன்னதை கேளு. இந்த உலகத்துல நம்ம 2 பேருக்காக லக்ஷ்மி மட்டும்தான் இருக்கா. அதனால அவன் நிச்சயம் வந்துடுவா. அந்த கடவுள் நம்மள அனாதையா ஆக்கிட மாட்டார். இந்த மாத்திரையை போடு. போலீஸ் வந்திருக்காங்க, ஏதோ தகவலோட தான் வந்திருப்பாங்க. நீ இங்கேயே இருமா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். வேண்டாம் பாட்டி, ஒருவேளை அம்மா வந்திருக்கலாம்ல. என் அம்மா கிடைச்சிட்டாங்களா சார்? என் அம்மா எங்க இருக்காங்க? அதை கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். விஜயலட்சுமி எங்க? உனக்கு தெரியாம எங்கேயும் போக மாட்டாங்களே. சார், என்ன சொல்ல வரீங்க? நேத்து விஜயலட்சுமி வக்கீல பார்க்க போனா, அதுக்கப்புறம் எந்த தகவலுமே இல்ல. அச்சுதன் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்ல. அச்சுதன் மட்டும் இல்ல, விஜயலட்சுமியோட 3 பசங்களும் ஒன்னா வந்து அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அம்மா மிஸ் ஆனதுல இவங்கள தான் அவங்க சந்தேகப்படுறாங்க. வந்து வண்டியில ஏறு. உன்னை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் என்கொயரி பண்ண போறேன். ஐயோ, என்ன இப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவளோட அம்மாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அவ. எங்களை பாதுகாத்தவ என்னோட விஜயலட்சுமி தான். அதுக்கு நாங்க எப்படி குற்றவாளி ஆக முடியும்? நீங்க தான் குற்றவாளின்னு இங்க யாரும் சொல்லவே இல்லை. இவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகம். கேரளாவில் இருக்கிற பைரவாங்கிற ஒரு ரவுடி கூட இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. அவனை நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். தேவையில்லாம இவங்களை தடுக்க பார்க்காதீங்க. நாங்க இவங்களை கூட்டிகிட்டு போறோம். முடியாது சார், நான் அவளை அனுப்ப மாட்டேன். ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை. நேத்துல இருந்து அவ அம்மாவை நினைச்சு சாப்பிடல, தூங்கல தெரியுமா? இந்த நிலைமையில நீங்க அவளை கூட்டிட்டு போனா என் பேத்தி செத்து போயிடுவா. அவ ஒன்னும் சாக மாட்டா. அவளை நாங்க பாத்துக்கிறோம். கஸ்டடியில் இருக்கிற குற்றவாளி செத்தா அது எங்களுக்கு தான் பிரச்சனை. இவங்களை பிடிச்ச வண்டியில ஏத்துங்க. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. தள்ளி போ கிளவி. இல்ல, என் பேத்திய உங்க கூட அனுப்பி வைக்க மாட்டேன். இல்லன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க. அடம் பிடிக்காம கொஞ்சம் தள்ளி நிலை கிளவி. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்கெல்லாம் ஒரு பொண்ணுங்க தானே. அட நீங்க இப்படி வாங்க, தள்ளி போ சொன்னோம். சும்மா வழியில நின்னுட்டு வாடி. கிருஷ்ணா, நட, வண்டியில ஏறு. சீக்கிரம் இவங்களை
வண்டியில ஏத்துங்க. ஒழுங்கா வா. சார் சார் என் பேத்தி என்ன தப்பு செஞ்சான்னு அவளை இந்த பாடுபடுத்துறீங்க. யாரு சொல்லி நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டாங்க. விஜயலட்சுமி எங்க கூட்டிட்டு போய் கொன்னான்னு நான் இவ வாயால உண்மையை வர வைப்பேன். பாத்துக்கிட்டே இரு. இவளை வண்டியில ஏத்துங்க. வாடி. சார், சார், ஏறு. இங்க பாருங்க, நில்லுங்க நில்லுங்க, நானும் கூட வரேன். என் பேத்தி தப்பு பண்ணதா சொல்றீங்களே, அதே தப்ப நானும் தான் பண்ணியிருக்கேன். என்னையும் கூட்டிட்டு போங்க சார். ஏய், தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காம கிளம்புறியா? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு எம்மா வருவான். அது வரைக்கும் இங்க பேசாம இருந்துக்க. சார், யோ, வண்டி அடியா. ஐயோ சார், வேண்டாம், அவளை விட்டுருங்க. கிருஷ்ணா, 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 அம்மா நீ கையெடுமா. கிருஷ்ணா, அம்மாடி. ஐயோ, பாட்டி கிருஷ்ணா, பாட்டி அமைதி இருங்க. கையை உள்ள வை. அவ கூட நீங்க எப்படி போக முடியும்? நான் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். நீங்க வாங்க பாட்டி. ஐயோ என் பேத்தி, விஷயத்தை சீக்கிரம் யாருக்கிட்டயாவது சொல்லு சுபா. இல்லைன்னா அந்த போலீஸ்காரங்க என் பேத்திய. நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன் பாட்டி. ஐயோ கடவுளே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே பகவானே. என் லக்ஷ்மி இப்ப எங்க இருக்கானே தெரியலையே கடவுளே. என்ன பிரகாஷ் அண்ணா சீக்கிரமா வர சொன்னீங்க? மோகன்தாஸ், அது வந்து நம்ம விஜயலட்சுமி மேடம் இருக்காங்களே, அவங்கள நேத்துல இருந்து காணோம். காணாமா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, நீங்க ரெடி பண்ணி கொடுத்த ஆதாரத்தை வச்சுட்டு நேத்து அவங்க வக்கீலை பார்க்க போயிருக்காங்க. நானும் அவங்களோட தம்பியும் சேர்ந்து வக்கீல் வீட்டுக்கு போய் கேட்டுட்டு வந்தோம். வக்கீல் கொஞ்சம் வேலையா இருந்ததால விஜயலட்சுமி மேடத்தை அவரால் சந்திக்கவே முடியல. சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்க இருந்து கிளம்பியே வந்திருக்காங்க. அப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ்? அது மேடம் கையில் தான் இருக்கு. ஆஃபீஸில் அவங்க ஒப்படைக்கவே இல்லை. அவங்க ஏதாவது ஆபத்தில் மாட்டியிருப்பாங்களோ? அந்த டாக்குமெண்ட்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ணாமல் இருக்க எதிரிங்க ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த எஸ்ஐ வந்து விஜயலட்சுமி மேடத்தோட மகளை பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. நாம இதுக்கு ஏதாவது பண்ணணும். அதனால தான் உன்னை வர சொன்னேன் மோகன்தாஸ். அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? அங்கே போக வேண்டாம். வீட்டில் அந்த பொண்ணோட பாட்டி இருக்காங்க. அவங்க உதவிக்காக நான் என் பொண்டாட்டியை அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். அவள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நம்ம முதல்ல அங்கே போயிட்டு வந்துடலாம்ப்பா. அப்போ சரி, அங்கே போகலாம். பரமேஷ், கொஞ்சம் கடையை பார்த்துக்க. நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணாம்மா. என்ன சுமதி, என்ன நடந்தது? மேடம் காணா போனதுக்கு இங்க இருக்கிற பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி எஸ்ஐயும் போலீஸ்காரங்களும் சேர்ந்து இங்க இருக்க பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாங்க. எப்போ? இப்பதான் பாட்டிய கூட புடிச்சு தள்ளிட்டாங்க. பாவம், நல்ல வேளை அவங்களுக்கு எதுவும் அடிபடல. கேட்டியா மோகன்தாஸ், அந்த எஸ்ஐ இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே. இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. பாத்துமா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? வேண்டாப்பா, என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. என் பொண்ணையும் பேத்தியையும் தயவு செஞ்சு காப்பாத்துங்க. லக்ஷ்மியை காணமேன்னு வருத்தத்தில் இருக்கிறப்ப இவளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. ஜுரத்தினால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். போலீஸ்காரங்க மட்டும் அவளை ஏதாவது செஞ்சாங்க, அதுக்கப்புறம் என் பேத்தி உயிரோடவே கிடைக்க மாட்டா. இல்ல பாட்டி, எதுவும் நடக்காது.
நாங்க இப்பவே போய் வேணுங்கிறத செய்யறோம். பிரகாஷண்ணா, ஆ? ஸ்டேஷனுக்கு போலாமா? கண்டிப்பா போலாம். ம். சுமதி, நீ பாட்டியை கூட இருந்து நல்லா கவனிச்சுக்க. நானும் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வரேன் பிரகாஷ். என் பேத்திய நான் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. என் பேத்தி என்ன பார்த்தானா அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என் பேத்திய ஸ்டேஷன்ல விடலைன்னா நானும் அவ கூடவே இருந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. நாங்க மட்டும் போய் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வர்றோம். பிரச்சனை இல்லை பிரகாஷண்ணா, பாட்டியும் கூட வரட்டும். இவங்க வரதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு. கிருஷ்ணாவை ரிலீஸ் பண்றது மட்டும் இல்ல, விஜயலட்சுமி மேடத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். வேணும்னா பாட்டியும் கூட்டிட்டு போய் அந்த எஸ்ஐ கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கணும். அந்த எஸ்ஐ மேலங்குளத்து ஆளுங்களுக்கு வேலை செய்யறவர். அதனால தானே அவங்க சொன்னதும் இங்க வந்து என் பேத்தியை அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. சரி பாட்டி வாங்க, நம்ம ரோட்ல போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். அங்க வரைக்கும் நடக்க முடியல? என் பொண்ணுங்களுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்பேன். சுபா, நீ இந்த வீட்டை கொஞ்சம் பார்த்துக்க. சரிங்க பாட்டி. சுமதி, கடையில் ஆள் இல்லை. ஒருவேளை நாங்கள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ வீட்டை பூட்டிட்டு கடைக்கு போயிடு. சரியா? சரிங்க. அவளை இறக்கி உள்ள கூட்டிட்டு வாங்க. வெளிய வாடி, வெளிய வான்னு சொல்றேன்ல. இறங்கி வா, இறங்க சொல்றேன்ல. என்ன நீ அப்படி முறைச்சு பாக்குற? உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்கிற கம்ப்ளைண்ட் தானே உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னையோட முடிய போகுது. உன்னை நல்லா வரவேற்கிறதுக்காக தான் மேலங்குளத்துக்காரங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. கூட்டிட்டு வாங்க இவளை. ஒழுங்க வாடி, நடன்னு சொல்றேன்ல. நட ஒழுங்க. ம். உள்ள போ. வாசப்படிக்கிட்ட வந்து உன்னை வரவேற்று அங்க ஆளுங்க பாக்குற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணக்கூடாது நினைச்சுதான் நாங்க எல்லாரும் இங்கே இருந்தோம். எப்படி இருக்கம்மா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார சொன்னாங்களே, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டியா? குற்றவாளி கஸ்டடியில் எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போல. நீங்க சொன்னதால தான் முதலாளி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இதாயா நமக்கு வசதியே. அம்மா காணாம போயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க எத்தனை பேரும். சந்தேகப்படுற குற்றவாளி இதோ இவதான். இவ்வளவு பேரு ஸ்டேஷனுக்கு வர்றதை விட ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வளவு இங்க கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்க முன்னாடி கேள்வி கேட்கறது தான். அப்புறம் என்ன, உன்னோட கேள்வி கேட்க ஆரம்பி. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எங்க அம்மா என்னடி பண்ணா? கூடவே இருந்துட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டல நீ. சொல்லுடி. ஏய், எங்களுக்கு இவ்வளவு நாள் பாசத்தை காட்டி வளர்த்த அம்மாவை நீ எங்க இருந்தோ வந்து கூட்டிட்டு போயிட்டல. எங்களோட அப்பாவை உங்க அம்மா கூட்டிட்டு போன மாதிரி நீ எங்களோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்ட.
எங்களோட அம்மா இங்க சொல்லு. சொல்லுடி. சொல்றீங்களா உன்னடி? சொல்லுடி. தள்ளி போங்க. எந்திரிடி. ஏய், உன்னால ஒரு குடும்பமே உடைஞ்சு போச்சுடி. எங்க அம்மாவை நீ எதுவும் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அம்மா பேரை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கான நேரம் தாண்டி இது. ஓடி. ஐயோ பாவம், அழுவறத பாக்கும்போது யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு அப்பாவி பொண்ணு மாதிரி தோணுது. உன்னால தாண்டி நாங்க நிறையவே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஐயோ இது பாருங்க, உன்னோட கழுத்துல இருக்க இந்த செயினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாரடி இதை கொடுத்தது? இது அம்மாவோட செயின் பாமாக்கா. ரொம்ப வருஷமா இது அம்மா கழுத்துல போட்டிருந்தாங்கக்கா. அது சரி, அப்பன்னா இவ விஜயலட்சுமியோட செயினை பறிக்கிறதுக்காக இந்த கிருஷ்ணா அவங்கள கொலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சதானந்தா? இருக்கு முதலாளி. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம். ஏய், அந்த செயினை என்கிட்ட கூட. குடுன்னு சொல்றல. அழட்டி குடுடி. இந்த செயின் உங்க அம்மாவோட செயினான்னு பாரு. ஆமா, எந்த சந்தேகமும் இல்ல. பாரு ராஜு. சார், இது மட்டும் இல்ல, அம்மா கிட்ட இருந்து இவன் நிறையவே திருடி இருக்கா போல. அது எல்லாத்தையும் கேட்கிற விதத்துல கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இவ சொல்லிடுவா. உண்மையை சொல்லிடு. இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது? அம்மாதான் எனக்கு கொடுத்தாங்க. இந்த 5 பவுன் நகையை உனக்கு பரிசா கொடுக்கறதுக்கு எங்க அம்மா உனக்கு என்ன சொந்தம் வருது? சொல்லுடி, சொல்லு. அவங்களுக்கு நீ யாரு? சொல்லுடி. ஏய், எங்களோட முகத்தை பார்த்து எங்க அம்மாவோட மகன் சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏதோ ஒரு பொம்பளைக்கு பிறந்த நீ எப்படி எங்க அம்மாவுக்கு மகளாக முடியும்? இவன் நல்லாவே பிளான் பண்ணி வேலை பார்த்திருக்கா சார். இவ்வளவு தேடிக்கிட்டு பைரவன்ற ஒரு ரவுடி அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு வேண்டிய பணம் கொடுக்கல அப்படின்னா அம்மாவை கொன்னு போட்டுருவேன்னு சொல்லிட்டு போயிருந்தான் சார். என்னடி பாக்குற? நான் சொன்னது உண்மைதானே? நீ அவனை மறுபடியும் வர சொல்லி எங்க அம்மா கொண்டுட்டியா என்ன? சரிதான் சார். இதை நினைச்சுதான் இவ அம்மாவை எதுவும் பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னேன். கண்டிப்பா நீங்க என்கொயரி பண்ணுங்க சார். இந்த ஜென்மத்துல இவ ஜெயில இருந்து வெளியே வரவே கூடாது. அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேவையான ஆதாரம் தான் இருக்குல்ல. ஆனா கேள்வி கேட்காம உண்மை எப்படி வர வைக்கிறது? உன்னோட போலீஸ் ஸ்டைல்ல ஒரு கேள்வி கேள்வியா? இவ உண்மையை சொல்றாளா இல்லையான்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏய், உண்மையை சொல்லிடு. இந்த செயினை நீ எப்ப அவங்க கிட்ட இருந்து திருடுன? அப்படின்னா நீ உண்மையை சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட எப்படி உண்மை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு போலீஸை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. வாடி. முடியக்கூடாது. இவளை அப்படியே அறுத்து போட்டுடணும். வேணாம் முதலாளி, இதுக்கப்புறம் அடிச்சா அவ செத்துருவா.
அப்புறம் நான் தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். உனக்கு தான் தெரியல, விஜயலட்சுமி பின்னாடி இருக்காங்கிற தெரியத்துல என் முன்னாடி வந்து நின்று என்னைய கேள்வி கேட்டா. எல்லாமே இதோட முடிஞ்சிடாது முதலாளி. தூக்கிட்டு வாங்க சார். இவன் மயக்கமா இருக்கான்னு தோணுது. தூக்கி ஜீப்ல போடுங்க. ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள மயக்கம் தெளிஞ்சிடும். சார், இவ கிடைச்சதால அம்மாவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு பேரலா தயவு செஞ்சு என்கொயரி பண்ணுங்க சார். என்ன முதலாளி, அப்படி ஒரு என்கொயரி நான் பண்ணுமா என்ன? ஏதோ காணாம போனது நாயோ பூனையோ இல்லையா, பேரு பெருமை அறிவு புத்தி இருக்கிற ஒரு பொம்பளையா. ஒரு 2 நாள் பார்ப்போம். ஒருவேளை திரும்ப வந்தாங்கன்னா அது ஆமா, அது போதும். அம்மாக்கு ஏதோ ஆபத்தாயிருக்கும்னு நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதை பத்தி போலீஸ் பார்த்துக்கிட்டோம். சரி, இங்க பாரு, நீ போய் மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நாங்க யோசிக்கிறோம். ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.